நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். டிஸ்ப்ளேல மட்டும் பாருங்க எவ்வளவு கார் நிக்குன்னு பாருங்க. ஸ்கோடா ஃபேபியா வண்டி சும்மா குவாலிட்டியா தாறுமாறா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு VXi கொடுக்குற ரேட்டுக்கு ZXi டாப் அண்ட் மாடல் வண்டி. குட்டி ஸ்கார்பியோ இது வந்து 7 சீட்டர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? லோ பட்ஜெட்ல எனக்கு கொஞ்சம் ஹை மாடல் ஆம்னி வேணும்னா ஆம்னி அவைலபிளா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம் தான் வந்திருக்கோம். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே, அதாவது திருநெல்வேலி டு நாகர்கோவில் நேஷனல் ஹைவேஸ்ல ரெட்டியார்பட்டி மலை வரும் பார்த்திருக்கீங்களா, அது பக்கத்துல தான் இவங்க ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. இப்போ இவங்ககிட்ட என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு டெம்போ டிராவலர் இருக்கு, ஆம்னி லோ பட்ஜெட் ஆம்னி இருக்கு, டாடா ஏஸ் இருக்கு, டிசைர் இருக்கு, KV 100 இருக்கு, இட்டியாஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்கு. ஒன்னா நம்ம செப்பரேட்டா வந்து பார்க்க போறோம். முக்கியமான இங்க ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் சப்போர்ட் எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறாங்க. லோ பட்ஜெட்டுக்கு, ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் ஃபைனான்ஸ் பண்ண முடியும்ங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னா தாராளமா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய நீங்க என்ன வண்டி வேணாலும் பை பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு வித்து கொடுப்பீங்களான்னு கேட்டா அதுக்கும் இங்க வந்து ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 24x7 செக்யூரிட்டி சர்வீஸோட ஃபுல்லி CCTV கேமராவோட இவங்க ஆபீஸ் வந்து மெயின் ஹைவேஸ்ல எப்பவும் பரபரப்பா இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல தான் வந்து அமைந்திருக்கனால உங்களுக்கு வண்டி வந்து ஈஸியா வந்து சேல் ஆயிடும். வாங்க அப்படி உள்ள வாங்க, என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்படி டிஸ்பிளேல மட்டும் பாருங்க எவ்வளவு கார் நிக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு வண்டியை நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். போன டைம் ஒருத்தவங்க வந்து சொன்னாப்ல குவாலிஸ்க்கு வந்து ஒருத்தங்க லாங்ல இருந்து வந்துட்டாப்லட்டு ஃபைனான்ஸ் கொடுக்காங்கன்னு. குவாலிஸ் வந்து லோ மாடல், ஸோ அதனால அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது போக இப்போ இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன வண்டிலாம் நாங்கள் வந்து ஹைலைட்டாக சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உள்ள பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பரான நாலேஜை கெயின் பண்ணும். அண்ட் வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம்ல நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா வண்டி சும்மா குவாலிட்டியா தாறுமாறா இருக்குன்னு சொல்லலாம். நம்பரும் பாருங்களேன் 5566 ஃபேன்சி நம்பரோட TN 37 ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒயிட் கலர்ல அப்படி ஜம்முன்னு இருக்கு. எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் அருமையா இருக்கும். அலாய்வில்லாம் போட்டுக்கிறாங்க. 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் 3 ஓனர் கடைசியில் இருக்கு. FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு. இன்டீரியர் பார்த்தா அசந்து போயிருங்க. இன்டீரியர் அவ்வளோ நீட்டா வச்சிருக்காங்க. இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும். AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. சீட் கவர்ஸ் ஆப்ஷன்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 1,70,70,000 மட்டும் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க. நேர்ல வந்தா கண்டிப்பா நல்ல ரேட்டு கட்டாயம் இருக்கு. Ford EcoSport தான் பாக்குறோம். ஒரு ஆம்பிஷன் டைப்ல இருக்கு. வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் பாருங்க. 2020 மாடல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பா இருக்கட்டும், DRL இருக்கட்டும் எல்லாமே LEDல வந்து வந்துடும். அலாய்வில் எல்லாமே Fordோட இன்பில்ட் அலாய்வில் வந்து வந்துடும். வண்டி எப்படி நிக்குன்னு பாருங்க, கம்பீரமா நிக்கு. அதுவும் ஒயிட் கலர்ல மாசா இருக்கு. வண்டியோட லுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்னியை பின்னாடி மவுண்ட் பண்ணிருக்கு. அதுவுமே உங்களுக்கு அலாய்விலோட வந்து வந்துடும். பேக்ல ஸ்பேஸை பாருங்க, எவ்வளவு லக்கேஜ் வேணா வச்சுக்கலாம். உள்ள அப்படி பாருங்க இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே 9 இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டு வந்து வச்சிருக்காங்க. முக்கியமா மாடல் 2020, நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே அபோவ் ஒரு 70 to 80% இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, இன்டீரியர்லாம் அருமையா இருக்கும். இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து டச் ஸ்கிரீன்லேயே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ்னு போகும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கூட கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா பாருங்க, மேக்ஸிமம் 6 லட்ச ரூபாய்க்கு மேலதான் வண்டி. 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. 2020 இவன் கேட்கிற பட்ஜெட்டே பாத்தீங்க அப்படின்னா 5,70,70,000 மட்டும் தான். ஃபைனான்ஸ் உங்களுக்கு சீல் ஸ்கோர்லாம் நான் கரெக்டா இருக்கு பட்சத்துல ஃபுல் ஃபைனான்ஸ்ல கூட இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர். இன்னைக்கு VXi கொடுக்குற ரேட்டுக்கு ZXi டாப் அண்ட் மாடல் வண்டி. நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2023 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அவுட்லுக்லாம் பாருங்க, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. இது ZXi அப்படிங்கறதுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், ஸ்மார்ட் கீ வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் தரமா இருக்கும். இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்டாவே வந்து உங்களுக்கு டச்ல வந்து வந்துடும். மாருதி பிராண்ட்ல தான் எனக்கு வந்து ஒரு ஷிடன் டைப் ஆஃப் வண்டி வேணும்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அலாய்வில் வந்துடும். 4 டயருமே அபோவ் ஒரு தாராளமா பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்கும். இந்த வண்டிக்கான விலை பாத்தீங்கன்னா 6,90,000 மட்டும் சொல்றாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. ஃபைனான்ஸ் அப்படின்னா ஒரு 6 ரூபா அந்த ரேஞ்ச் அனுசரிச்சு கூட வந்து கிடைக்கும்.
ரேட்டை நெகோஷியேட் பண்ணா ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த டிசைரை நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஹியூண்டாய் எக்ஸென்ட் தான் பாக்குறோம். ஒரு டீ போர்டு வண்டியில எனக்கு மைலேஜ் நிறைய கிடைக்கிற மாதிரி வேணும், மாருதி எனக்கு வேண்டாம், ஹியூண்டாய் வேணும்னா இந்த வண்டியை எடுத்துடலாம். வண்டியோட அவுட்லுக்லாம் லைவா வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2017 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு. முக்கியமா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் மட்டும் வராது, பவர் விண்டோஸ் மட்டும் வராது, ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் லைவா பாருங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல போட்டு வச்சிருக்காப்ல. ஃப்ரண்ட் சைட்லாம் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு. அடுத்த வருஷம் வரைக்கும் எஃப்சி வந்து லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 மந்த் வந்து கரண்டா இருக்கு. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. ரேட்டு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இன்னைக்கு 2017 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சொல்ற பிரைஸே ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்க இந்த வண்டிக்கு 2,50,000 மட்டும் கேட்கறாங்க. இந்த 2,50,000 ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து லோ பட்ஜெட்ல எனக்கு கொஞ்சம் ஹை மாடல் ஆம்னி வேணும்னா ஆம்னி அவைலபிளா இருக்கு நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சியூரம்ல. 2014 மாடல். ஃப்ரண்ட்ல பம்பரு, எக்ஸ்ட்ரா ஹார்னு, லைட் எல்லாம் கொடுத்து, டாப் கேரியர் கொடுத்து, உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அருமையா இருக்கும். சீட் எல்லாம் பாருங்களேன் ஜம்முன்னு இருக்கு, நல்லா புஷ் பேக் மாதிரி போட்டிருக்காங்க. மேல டாப்ல பாருங்க ஃபால் சீலிங் எல்லாம் போட்டு ஏதோ கோச் வேணா ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2014 2 ஓனர். சைட்லாம் லுக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க. ஃப்ரண்ட் சைடில் சீட்டு அதாவது ஃப்ரண்ட் கையில் டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், சைடு சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். டோர் பேட்லாம் பாருங்க, டோர் பேடுமே அதே போல புஷ் பேக் மாதிரி எது போட்டிருக்காப்ல. ஸோ இந்த ஆம்னிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து 2,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. வெறும் 2 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. அதுலேயும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டியை நேரில் விசிட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. மஹிந்திரா கேவி கேட்டர் தான் பார்க்க போறோம். ஒரு ஃபேமிலி கார். எனக்கு ஒரு சின்ன வண்டியில எனக்கு ஒரு 6 பேர் போகணும் அப்படின்னா, அதாவது குழந்தைங்க முன்னாடி வந்து 3 பேர், அதாவது சென்டர்ல வந்து ஒரு ஆள் உட்காந்துக்கலாங்க. அந்த மாதிரி இதுல வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து வந்துடும். 2017 மாடல். இது வந்து K4 சீரிஸ் பெட்ரோல் வண்டி. பட்ஜெட் கம்மி தான், அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2017 மாடல். ஸ்விஃப்ட்ல ஓப்பன் பண்ற மாதிரி உங்களுக்கு டாப்ல வந்து இந்த ஓப்பன் பண்ற கைப்பிடி வந்து வந்துடும். உள்ள இன்டீரியரா அப்படியே லைவா பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது. ஹேண்ட் கியர் டைப்ல வந்து வந்துடும். ஸோ அதனால சென்டர்ல உங்களுக்கு ஒரு சீட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வந்துருதுங்க. இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கோம், ஆனா இவங்க ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சியூமர் பொறுத்தவரைக்கும் எப்பவும் பெஸ்ட் பிரைஸ் தான். வெறும் 3,10,000க்கு 2017 ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டியை கொடுக்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து டி போர்ட்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டா இட்டியாஸ் GD தான் வந்து பாத்துட்டு இருக்கோம். வண்டியோட லுக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுவும் லோக்கல் நம்பர் தான். இட்டியாஸ் நிறைய பேர் வந்து தேடுவாங்க. சிடன் டைப்ல ஒரு டி போர்டு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இட்டியாஸ் மாதிரியான வண்டி கண்டிப்பா தேடுவீங்க. ஸோ இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும். 160 வந்து ஓடி இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இட்டியாஸ் பொறுத்தளவுக்கு கிலோமீட்டர் ஒன்னாலுமே வண்டி இன்ஜினை பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்துருக்கும். உள்ள இன்டீரியரை அருமையா இருக்கும். இன்டீரியர்லாம் இந்த வண்டிக்கான விலை பாத்தீங்கன்னா 2018. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2. எஃப்சி கரண்டா இருக்கு, 1 வருஷம் வந்து கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். லோன் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு 5 லட்ச ரூபா வரை கிடைக்கும். 5,60,000 தான் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ். ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சியூமர் பொறுத்தளவுக்கு எப்பவும் சொல்ற பிரைஸை விட நேரில் வந்து அஃபோர்டபுளான பிரைஸ் கண்டிப்பா முடியும். நேரில் விசிட் பண்ணுங்க. இன்ஜினை டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வண்டி சைடுலுக்க பாருங்க. ஒரு மினி ஸ்கார்பியோன்னு சொல்லலாம். ஏன்னா குட்டி ஸ்கார்பியோ இருக்கையிலே குட்டி ஸ்கார்பியோ. இது வந்து 7 சீட்டர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது பிரீமியர்ல ரியோன்னு சொல்லக்கூடிய வேரியண்ட். 7 சீட்டு வந்துடும். வண்டியை பார்த்தா சின்ன வண்டியா இருக்கும், ஆனா 7 சீட்டர்ல வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும். பிரீமியர் ரியோ. இந்த இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஒரு குவாட்ராஜெட் இன்ஜின் வாங்க, டீசல் இன்ஜின். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. அலாய்வில் எல்லாமே வந்து வந்துடும். வண்டியில பேக் சைட்லயுமே உங்களுக்கு 2 சீட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. வண்டிக்கு ரேட்டு 1,65,000 மட்டும். 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சியூமர்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹியூண்டாய் எக்ஸென்ட் தான் வந்து பாக்குறோம். இது ஒரு T-Surrender ஓன் போர்டு வண்டி. டீசல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. வண்டியில சின்ன சின்ன ஒர்க் இருக்கு, அதாவது பாடி ஒர்க் மட்டும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். வண்டியோட மாடல் 2017 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ரேட்டு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வெறும் 1,90,000 மட்டும் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சியூமர்ல எடுத்துக்கலாம். அடுத்த நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சியூமர்ல பாக்குறது நிறைய பேரோட ஃபேவரட் வண்டி. நிறைய பேர் கேட்கிற வண்டி, இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்க வண்டி. ஃபோர்ஸ் டெம்போ டிராவலர் இன்னைக்கு அப்டேட்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. லோ பட்ஜெட்ல 2012 மாடலு. வண்டியோட அவுட்லுக்கை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. உள்ள வந்து லைட் செட்டப் எல்லாமே இருக்கு. வண்டியோட மாடல் 2012. நம்பர் ஆஃப் ஓனர் 4. இது வந்து டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டாக்ஸ் கட்டியிருக்காங்க. இன்னும் வந்து 2 டாக்ஸ் வந்து கட்ட வேண்டி இருக்கும். வண்டியோட அப்படியே லுக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சைட் லுக்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும். உள்ள லைட் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே வந்துருக்கும். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க. டயர் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான். வாங்க அப்படி உள்ள காமிக்கிறேன் பாருங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே அந்த லைட் செட்டப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. உள்ளே வாங்க, அப்படி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி உள்ள வாங்க. டெம்போ டிராவலர் உள்ள பாருங்க, லைட் செட்டப்பை பாருங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும். உள்ள லைட் செட்டப்லாம் கொடுத்து சும்மா வண்டி அப்படி ஜம்முன்னு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. உள்ள அப்படியே லைவா பாருங்க. அப்படியே உள்ள போயிட்டு அப்படி பேக்ல காமிங்க, ஃப்ரண்ட்ல காமிங்க எப்படி இருக்குன்னு. போயிட்டு அப்படி திரும்பி காமிங்க எப்படி இருக்குன்னு. சைடு ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட் தான். வாங்க அப்படி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா இல்லை, எடுத்தே தந்துருவாங்க. எஃப்சி எடுத்து தந்துருவாங்க. இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ரேட்டு 8,40,000 மட்டும். இன்னைக்கு மார்க்கெட்டில் இதை விட அதிகமாக தான் இருக்கும். இவங்க சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம்ல இப்போ நம்ம பார்க்குற வண்டி நிறைய பேர் டிசைர் வந்து டீ போர்டில் வந்து தேடுவீங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் வெறும் 1,90,000 மட்டும் தான் சொல்கிறாங்க. 2013 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் 1 வருஷம் லைவ்ல இருக்கு. அப்படியே உள்ள வாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும். உள்ள அப்படியே இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க. இன்டீரியர் எல்லாம் லைவா பாருங்க. வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 1,90,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம்ல தான் இருக்குது. நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம்ல அடுத்து நம்ம பார்க்கறது மாருதி சுசுகில சூப்பர் கேரி தான் வந்து பார்க்குறோம். ஒரு டீசல் வேரியண்ட் 2018 மாடல் இப்போ தான் வந்த உடனே சுட அப்டேட். ரேட்டு 3,25,000. 3,25,000 ஃபைனான்ஸே கிடைக்கும். ஃபுல் ஃபைனான்ஸ்ல வண்டி எடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. 2018 ஒரே ஓனர். வண்டி ஒரே ஓனர் தான். உள்ள கேபின் சைடில் அப்படி லைவா பாருங்க. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்துன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்துக்கலாம். வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3,4 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. எஃப்சி 7 மாசம், இன்சூரன்ஸ் 7 மாசம் வந்து கரண்ட்ல இருக்கு. நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்துக்கலாம். வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருந்து இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 300ல இருந்து 500 லைக் எதிர்பார்க்க. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை வந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூமோட லொகேஷன், கான்டாக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு. இதே மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்து ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம்ல தரமான அப்டேட் உங்களுக்காக ரெடியா. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அடுத்த அப்டேட் பார்க்கலாம். நன்றி.